கணித மேதை யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோ சீரீஸில் அபாக்கஸ் அப்படிங்கிற மேக்ஸ் டெக்னிக் பற்றி பார்க்கலாம். எங்கள் சேனலில் நாங்கள் ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய குழந்தைங்க அபாக்கஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சென்டர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் சொல்லித்தராங்க. ஆனால் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நாங்கள் இந்த அபாக்கஸ் கோர்ஸை தமிழில் சொல்லித்தர போகிறோம். வெளியில் இந்த கோர்ஸுக்கு ஒரு ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 1000 ரூபாய் கூட ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் இந்த அபாக்கஸ் கல்வி போய் சேரணும்னு நாங்கள் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு அபாக்கஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இது ஒரு கருவி, அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதில் பீட்ஸ் எனப்படும் பாசிகள் இருக்கும். ஸோ ஒரு சட்டம், அதாவது ஃப்ரேம், அதில் பாசிகளை கம்பிகளில் நகர்த்துற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு கருவி, அதுதான் அபாக்கஸ். உதாரணத்துக்கு நமக்கு இப்போ ஒரு கூட்டல் கணக்கு செய்யணும், அதாவது அடிஷன் செய்யணும் அப்படின்னா அதற்கான எண்களை இந்த அபாக்கஸில் பாசிகளை நகர்த்தி கணித முறையை பயன்படுத்தி நாம் விடையை கண்டுபிடிக்க வேண்டும். மறுபடியும் இந்த பாசியை பார்த்து அதற்கான விடையை நாம் எண்ணாக மாற்ற வேண்டும். ஸோ எண்ணை காட்சி வழியாக பார்த்து மறுபடியும் காட்சியை எண்ணாக மாற்றுவது தான் இந்த அபாக்கஸ் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற லைஃப்பில் எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. டிஜிட்டல் கால்குலேட்டர் வச்சு தான் நம்ம கால்குலேஷன்ஸே போடுறோம். ஆனால் நம்ம அபாக்கஸை பழைய காலத்து கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை சீனர்கள் 2500 வருடத்துக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போது அபாக்கஸ்னால் என்னன்னு தெரிஞ்சாச்சு நமக்கு. இதை யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக இந்த கல்வி முறை வடிவமைச்சதே 4 முதல் 13 வயது குழந்தைகளுக்காக. இது ஏன் அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் கணக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ குழந்தைகளுக்கு தான் இது மெயினாக யூஸ் ஆகும். இரண்டாவதாக பெற்றோர்கள். இந்த காலத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் இதை கற்றுக்கிட்டா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மூன்றாவதாக ஆசிரியர்கள். இது ஒரு கூடுதல் கணித முறை. அதனால் ஸ்கூலில் சிலபஸோடு சேர்த்து டீச்சர்ஸ் இதை கற்றுக்கிட்டு சொல்லித்தரலாம். முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸில் இந்த அபாக்கஸ் முறையை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்காவதாக நான் சொல்ல போகிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி. ஆமாங்க, தாத்தாஸ் அண்ட் பாட்டிஸ். இப்போ இருக்கிற நிறைய குழந்தைங்களோட நிறைய நேரம் செலவழிக்கிறது தாத்தாஸ் அண்ட் பாட்டிஸ் தான். ஸோ தாத்தாஸ், பாட்டிஸ், நீங்களும் இதை கற்றுக்கிட்டு உங்கள் பேர குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எந்த ஒரு கண்டுபிடிப்புமே ஒரு தேவை இல்லாமல் உருவாகலை. அதே மாதிரி இந்த அபாக்கஸ் கற்றுக்கிறதுனாலையும் எண்ணற்ற பயன்கள் நமக்கு இருக்குது. ஸோ வாங்க சீக்கிரமாக இந்த கற்றுக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கணக்கு கடினம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் இதில் வச்சு கற்றுக்கலாம். ஈஸியாக விளையாட்டாக கஷ்டமான கணக்குகளை கூட நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இந்த அபாக்கஸ் முறையை வச்சு. அபாக்கஸ் செய்கிறத கூடவே சேர்த்து இதில் நம்ம நிறைய இதர டெக்னிக்ஸ் கூட கற்றுக்குவோம். எண் பயிற்சி, ஸ்பீட் ரைட்டிங், விரல்களுக்கான எழுத்து பயிற்சி அப்படின்னு. அதனால் கவனித்தல், கேட்டல், உணர்தல், ஞாபக சக்தி, மனதை ஒருமுகப்படுத்துதல், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அப்படின்னு எல்லாமே மேம்படும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, இது மெயினாக குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா மனித மூளை
2 வயது முதல் 13 வயது வரை அதோட 80%, அதாவது 80% வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அபாக்கஸ் பயிற்சியில் 2 கைகளையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால வலது மற்றும் இடது மூளை சமமாக பயன்படுத்தப்படுது. அதனால என்ன ஆகும்? படைப்பாற்றல், வேகம், துல்லியம், கவனிக்கும் திறன் போன்றவை அதிகரிக்கும். சரி, இத்தனை பயன்கள் உள்ள அபாக்கஸ் கல்வி முறை நாங்கள் எப்படி கற்றுக்கணும்? அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நம்ம இப்போ அபாக்கஸ் கற்றுக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அபாக்கஸ். அபாக்கஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காமிக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மேல் பாகத்தில் ஒரே ஒரு பீட், அதாவது ஒரே ஒரு பாசியும், கீழ் பாகத்தில் 4 பீட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அபாக்கஸ் தான் நம்ம பயன்படுத்துகிற அபாக்கஸ். ஓகே, இதில் 13 கம்பிகள், 15 கம்பிகள், 17 கம்பிகள் அப்படின்னு சைஸஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு கரெக்டான கோர்ஸ், அதாவது டெசிமல்ஸ் வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு 17 கம்பிகள் உள்ள அபாக்கஸ் தான் பெஸ்ட்டு. ஆனால் நம்ம இப்போதைக்கு பயிற்சிக்காக சின்ன அபாக்கஸ் இருந்தால் கூட ஓகே தான். நம்ம சப்போஸ் இந்த அபாக்கஸ் வந்து உங்கள் வீட்டில் இல்லை, சில வீட்டில் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே விளையாடுறதுக்குன்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அபாக்கஸ் கூட ஓகே. அப்படி இல்லை, எங்ககிட்ட அபாக்கஸ் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அமேசானில் கூட இது அவைலபிளாக இருக்குது. அமேசானில் 100 rupees, 150 rupees, 200 rupees வரைக்கும் கூட இந்த அபாக்கஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களால் நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய அபாக்கஸ் செஞ்சுக்கலாம். அதாவது கார்ட்போர்ட் வச்சு, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பயறு வகைகள் வச்சு, அந்த மாதிரி நீங்களே திங்க் பண்ணி அபாக்கஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பென்சில் வேணும். குழந்தைங்களுக்கு, எல்லா வயசு குழந்தைங்களும் பென்சில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அழிச்சிட்டு எழுதுறதுக்கு பென்சில் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தப்பு பண்ணால் கூட ஈஸியாக அழிச்சிட்டு எழுதலாம். அதனால பேனா குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பென்சில் வேணும், எரேசர் வேணும், ஷார்ப்னர் வேணும், அப்புறம் ஒரு நோட் புக், ஒரு சின்ன சைஸ் நோட் புக் வேணும் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுறதுக்காக. ஒரு டேபிள் சேர் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க குழந்தைங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம பார்க்குறது தான் அபாக்கஸ் கிட்டு. இது வந்து ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ்க்குள்ளே அபாக்கஸ் இருக்கும். அதில் பென்சில், ஷார்ப்னர், எரேசர்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சால் வாங்கிக்கலாம், இல்லாட்டினா நம்ம வீட்டில் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கிற அபாக்கஸ் வந்து 17 ராட் உள்ள அபாக்கஸ். ஸோ இது நான் சொன்ன மாதிரி அமேசான்லேயும் இருக்குது. நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன பொருட்களோட ரெடியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அபாக்கஸ் பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். நீங்களும் கணித மேதையாக எங்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.